இன்ட்ரெஸ்டிங். சோகம் வந்தா சிரிப்பு வருது, அப்போ சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா மனசில் அவ்வளோ சோகம். இப்போல்லாம் யாராவது சோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். சிரிக்கிறானா அழுகுறானா? ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா, இங்க வா. செம்ம ஜோக். நீ சிரிச்சிட்ட, இதை விட என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே. சிரிப்பு வரல. நீங்க சொன்ன ஜோக்கு சிரிப்பு வரல நினைச்சிட்டு சோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். கம்போஸ் 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 கம்போஸ். ஏ காந்தி, உனக்கு வந்திருக்க கண்டிஷன் பேரு நர்வஸ் லாஃப்டர். சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், வலி இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று அறியாமல் நீ சிரிச்சுவேன். நம்ம கரெக்ட்? ஆமாம் டாக்டர். காந்தி, நான் சொல்கிற விஷயத்த நிதானமாக கேளுங்க, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸாலேயோ மருந்தாலேயோ முடியாது. உன் மனசை கண்ட்ரோல் பண்ணதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? கண்ட்ரோல் செல்ஃப் காந்தி. இதை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதுவே சரியானதான் உண்டு. ஐயோ, இவ வேற கால் பண்ணுறாளே, எதுக்கா இருக்கும்? எக்ஸாம் பற்றி கேட்பாளோ? எக்ஸாம் எப்படி எழுதுன? அது இதுதான். என்ன சைலண்டாக இருக்க? ஹலோ, சாரி அங்கிதா. சாரியா? சொதப்பிட்டியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை போயிடும். வேலை இல்லைன்னா என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க காந்தி. இது தெரிஞ்சு இப்படி பண்றேன்னா you just don't care, right? அது இல்லை அங்கி. Stop. பிட்ரு காந்தி, it's over. Let's break up. கேக் வெட்டலான்னு கணேஷ் வீட்டு மாடல இருந்தா ஆண்டி. கரெக்டா 12 மணிக்கு சிரிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா என்னது கலச்சம்புள்ளைய இப்படியா ராத்திரில தனியா படுக்க விடுவே? நம்ம 2007 பால்ராஜ் இல்ல, அதான் செத்து போட்டானே அந்த பால்ராஜ். அம்பே அச்சி அசலா அவன் சிரிடா மாதிரியே இருந்தது. முதல்ல புள்ளைய வீரபத்ரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடு. சரி. 6 மாசம் விரதங்க. விரதம் இருக்கிற மேட்டர் வேற வெளில சொல்லக்கூடாதுட்டாங்களா? அந்த 6 மாசம் நாப்பட்ட கஷ்டம் இருக்கே. அப்படி என்னங்க கஷ்டப்பட்டீங்க? மே 1ங்க உழைப்பாளர் தினம். தல பர்த்டேங்க. ஓ, ரசிகர் ஷோ போனனா. எனக்கு உலகத்திலே பிடிக்காதது என் அப்பா. गुलाबी के गुलाबी गुलाबी को हेलो गुलाबी गुलाबी के गुलाबी गुलाबी को ஆளை விட காலு நீளமா இருக்கு. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன். குழந்தை கூட்டிட்டு மைதானத்துக்கு எல்லாம் சீரியஸான சீனுக்கு சிரிச்சுட்டாங்கற. மவன விஜய் ஃபேன் தானே நீ? அப்படிலாம் கிடையாதுண்ணா. யார் படம் நல்லா இருந்தாலும் பாப்போண்ணா. ஏய், அதெல்லாம் கிடையாது. தலை ஹார்ட் ஒர்க் கோசரம் பாக்குற.
ஏய் யார் தெரியும்ல மங்காத்தா மகேஷ். தீனா தயாலு. ரெட்டு கண்ண பாலு வாலிபாலு. வாலிபாலா? ஏய் உனக்கு இதான் லாஸ்ட்டு. இனிமே சிரிச்சா மவனை தலை இருக்காது. நம்மள வச்சிருவானு பொழுது. நீ இருக்க மாட்ட. ஏன் நான் முதுகுல குத்துறீங்க? அங்க தலைய ஒருத்த முதுகுல குதிக்காங்க வேற. ஆனா உனக்கு ஒன்னும் ஆகாது எனக்கு தெரியும். நான் சென்டிமெண்ட். ஜூன் 22. 20 எனக்கு தெரியும். வேர்ல்ட் சாக்லேட் டே. தளபதி பர்த்டேங்க. ஆமா. அதுக்கும் ரசிகர் ஷோ போனேனா? போனீங்களா? பாசே சிரிக்க கூடாது. சரிங்கண்ணா. டேய் நான் சத்தியமா சோகமா தான்டா இருக்கேன். ஏன் சிரிக்கிறேன்னு வெளில சொல்லக்கூடாதுடா. அப்பனே வீரபத்ரா என்ன சேப்பா வீட்டுக்கு கூட்டு போப்பா. ஏய் நான் கலாய்க்கிறியா? அஜித் ஃபேன் தானே நீ? நான் இல்ல. ஃபேஸ்புக்ல மீம் பண்ற கொக்கி குமார் தான்டா நீ. ஐயோண்ணா நான் நியூட்ரலுங்கண்ணா. நியூட்ரல் இதுல இருக்கும். பைக்ல பாத்தீங்களா அவன் தலை ஃபேன் அவனே ஒத்துக்கிட்டான். ஐயோ வெரியர் சார், நீங்க சொல்றதுல லாஜிக்கே இல்ல வெரியர் சார். ஏய் டீரோல இருக்க படத்துல லாஜிக் இல்லன்னு போறவன அப்படியே. அம்சா காபி கொண்டமா. ஓய் என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்திருக்கேன்னு பார்க்குறியா? உன்னை பற்றி நிறையா பில்டப் கொடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இரு. வாயத்தை வந்து எதுவும் சொதப்பிடாதடா. ஓகேவா? சரி வா. ஐயோ என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ. வீரபத்ரா என்னை காப்பாத்துறா. சார் சிப்ஸ் எடுத்துங்க. இருக்கட்டும். சொந்த வீடு, ஐடியில் டீம் லீட், அப்புறம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்னு பொண்ணு சொன்னான். ஆமாம், கார்லாம் எங்கள் இடத்துக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குமே, எங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க? அதுதான் கார். சின்ன பசங்க பால் அடிச்சு விளையாடுறாங்க, அதனால வெளில பார்க் பண்ணேன்னு சொன்னியே. கார்டா காரு. காக்கா கார் மேல ஆகி போகுது சார். ஏத்தோட்டு முடிச்சா பையன் கார் மேல ஒண்ணு கடிக்கிறான். கைவி முடியல. இடம் வர சின்னதாகுதா, சுத்திரா கொண்டு விடுக்குறோம். இடம் பெருசு. ஏப்பா கரெக்டா? மா அங்கிதா, சம்மர்ல இங்க ரொம்ப ஸ்டஃபியா இருக்கும்ல? ஆமா சார், ஸ்டப்பி பட் வின்டர் இஸ் கமிங். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போட்டா. ஆமா, நீங்க வெறும் பி தானா இல்ல மேல ஏதாவது? இல்ல, ஏதோ கேட்டோ ஜிஆரியோ எழுதிருக்கேன்னு சொன்னாங்க இல்ல? ஜிஆரி கிளியர் பண்ணிட்டாமா. கூடிய சீக்கிரம் அப்ராட் வேற போறான். அப்ராட்? he is very bookish like that. இல்ல இன்னும் கூட ஏதோ சொன்னால பிடிக்கல. இன்னுமா என்ன சொன்னான்னு தெரியலையே. காபி நாங்க எடுத்துக்க. ஆமா காந்தி, எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். இந்த தடவை அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். என்னங்க இங்க தான்டா வச்சேன் சார். மூஞ்சி சூப்பர் கறி துணி போ. ஹே ஹரியரா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என் புள்ள இன்ஜினியர் ஆயிருவேன். அவன் பொறுப்பானவன்ல. வேலை போயிடுச்சுடா.
எப்படி பைக் லோனு வீட்டு வாடகை கட்டுறது? பைக் லோனா? என்ன? ஐ கான்ட் பிலீவ் திஸ். வீட்டு வாடகையா? ஆமா. ஏடா சிரிக்கிற? காந்தி, why you even laughing? அப்பா வசங்கப்படுத்துறியா நீ? ஏய், குடும்பத்தோட வந்தா சார் கூட்ட வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இல்லங்க. சார் காந்தி ஏய் காந்தி. கேட்டுக்கிட்டே இருக்க பைக்க மாதிரி சிரிக்கிற நீ. ஆல்ரைட். அந்த 5.25 மாசம் கூட எப்படியோ ஓட்டிட்டேங்க. ஆனா அந்த கடைசி ஒரு வாரம் இருக்கே, வா வச்சு செஞ்சிச்சுங்க. அப்படி என்னாச்சு? நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை பார்க்குற இடத்துலன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம ஏரியாலே சின்ன வயசுல இருந்து நம்ம கூட வளர்ந்த ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பான். அவன் கூட தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். ஆனா பொசுக்குன்னு லவ்ல விழுந்துட்டு அவன் நம்மளே கண்டுக்காம போயிடுவாங்க. சரி, அந்த நாய் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா திடீர்னு அவன் லவ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் காணாம போயிட்டான்னு வந்து உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு டெல்லி பாபு காணாம போயிட்டாங்க. அவர் இருந்தாவது 4 இடத்துக்கு போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சு வருவாரு. நான் எங்கன்னு போய் தேடுவேன், யாருக்கிட்டன்னு கேட்பேன். மாமா ஏமா வருத்தப்படுறீங்க? நாங்க இருக்கோம்லம்மா, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கம்மா. எனக்கு கால் பண்ணி பார்த்தா சொல்லுங்க. டெல்லி பாபு எங்க ஏரியால யாராவது பார்த்தாங்களான்னு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாங்க. நான் யாருக்குமே தெரிலன்ட்டாங்க. அந்த பாபாங்க வந்தானா? அட்லீஸ்ட் அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தியாவது ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பார்த்தோங்க. பட் எதுவும் கிடைக்கல. டேய், பார்ட்டி முடிஞ்ச உடனே மினிஸ்டருக்கு ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்து விட்டுரு. சரிண்ணே. ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டல? ஆமாண்ணே. போர்ட் மாரியப்பன், அல்போன்ஸ், ஆமாண்ணே, ட்ரிப்ளிகன் அப்சல் கூப்பிட்டுருக்கண்ணே. என்ன சக்கரதாச கூப்பிட்ட? சொல்லியிருக்கேண்ணே, அவர் ஊர்ல இல்லையா, அவங்க ஆளுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சில்ற பைய கண்டிப்பா என்ன செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போடுவான். இன்னைக்கு டெல்லி பாபு பிறந்த நாள்ல, போன வருஷம் என் பிறந்த நாள் என்ன மாசா கொண்டானல்ல, அது அவனுக்கு பொறுக்கல. அண்ணே, அவங்க தான் யாருமே இல்லையே, இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டாச்சு, இனிமே யாரை வச்சு போடுவான்? இருக்கிறாங்களாமாப்பா, கலெக்ஷனுக்கே ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு கலெக்ஷன் சேகர். ஊருக்குள்ளேயே அவன் தான் கலெக்ஷன்ல கிங்கா. இன்னும் 2 பேர் இறக்கிருக்காங்களாம். அதுல ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரியே இருப்பானா, ஆனா ரொம்ப ஷார்ப்பா, அவன் காரியத்துல கண்ணா இருப்பானா. இன்னொருத்தர் தடிமாடாட்டம் இருப்பான், ஆனா குழந்தைத்தனமானவன், ரொம்ப ஆர்வக்கோளாரான். ஆமா, நம்ம சைடு என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் நம்ம தானே வண்டி அனுப்புறோம், அதான் சேஃப்டி. எல்லாத்திட்டையும் சொல்லியாச்சு. வண்டி எப்படி? டேய், என்னதுடா அது? அண்ணா உம்பனர் தானா? அது தெரியுது. தலை ஏன்டா அந்த பக்கம் திரும்பி இருக்குது? நீ தான் தலைமறைவா இருக்கிறல்ல, அதனால தான் தலை திரும்பி இருக்குது. ஆமாண்ணா. யார் ஐடியா கண்ணு அது? என் ஐடியா தானா? சூப்பரா இருக்குடா. ஏய், ஏன் அப்படி கத்துற? நெஞ்சிலையா சுட்ட? என்ன சொன்ன? வண்டி. என்னடா முழுங்குற? சரி, தண்ணி குடிச்சிட்டு சொல்லு. ஏய், இன்னும் சாவலையா நீ? ஓ, போய் என் மூஞ்சி தெரியற மாதிரி பேனர் அடி, இல்லனா உனக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்க. தண்ணி குடிச்சிட்டியா? அப்புறம் என்ன சொல்லு வண்டியில ஏறுறதுக்கு? வண்டியில வர்றவங்களோட ஃபோன் நம்பர் கடைசி 4 நம்பர் தான் கோட் நம்பர். போர்ட் குமார் நம்பர் வந்து 9441311157. 1157 சொன்னா நம்ம டிரைவர் கூட்டு வந்துருவாருண்ணே. ஆமா, இந்த ஐடியா யார் கொடுத்தது? பெருமாள். என்ன கருங்கூந்தலோ. வண்டி அனுப்புறதா சொல்லியிருக்கானுங்க. எனக்கு பதிலாக 2 பேர் அனுப்புறேன்னு இருக்கேன். நீங்க தான் அந்த 2 பேர். வெல்கம். கண்டிப்பா உனக்கு 2 பேர் தான் அனுப்ப போறீங்களா? கோசு. டேய், முதல்ல இந்த 50 லட்ச ரூபா பார்ட்டி கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டியடா? சாயந்தரம் அந்த ஏரியா தானே போறேன், வாங்கிட்டு வேணா. டேய், முதல்ல உன் வேலையை முடி.